ஓகே மேம். நவராத்திரி 9ஆம் நாள் பூஜை முறை எப்படி பண்ணணும்? எந்த தெய்வத்திற்கு உரியது? தானங்கள் என்ன மாதிரி குடுக்கணும்? சரஸ்வதி தான். இன்னைக்கு முழுசும் ஃபுல் சரஸ்வதி. எந்த ரூபத்தில இருந்தாலும் பரவால்ல. அந்த ரூபத்து சரஸ்வதிய ஞான சரஸ்வதி, மேகா சரஸ்வதி எந்த சரஸ்வதி ஆனாலும் நீங்க நினச்சிட்டு, உங்களுக்கு தீபம் வந்து 9 இல்ல 18 நீங்க தீபம் ஏத்திக்கலாம். நெய்வேத்தியமா வந்து அதே மாரி வெண்தாமரை, பிங்க் கலர் தாமரை, அல்லி, சம்மங்கி என்னெல்லாம் இது சாத்தணும்னு நினைக்கிறீங்களோ சாத்திக்கங்க. தானியம் வந்து உணவு வந்து பொருட்கள் பார்த்தீங்கன்னா, உளுந்து, இட்லி இந்த மாரி வந்து படையல் போட்டுக்கலாம். இல்ல ஆப்பம், தேங்காய் பால் கூட வச்சு நீங்க நைவேத்தியமா படைச்சுட்டு அத நீங்க தானம் குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குடுக்கக்கூடிய தானம் பார்த்தீங்கன்னா, உளுந்து வடை. உளுந்து வடை தானம் குடுக்கறது அதீத விசேஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த இதுக்கும் நீங்க வந்து என்ன நீங்க 108 மந்திரம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதிய போற்றியே சொல்லிக்கலாம். ஓம். ஏன்னா நம்ம முழுக்க எல்லா சரஸ்வதியும் தான் நம்ம சேர்த்து சொல்லப் போறோம். எல்லா லக்ஷ்மியும் தான் சேர்த்து சொல்லப் போறோம். 9 நாள்லன்னும்போது, ஸோ நீங்க ஓம் சரஸ்வதிய போற்றின்னு சொல்லிக்கலாம்.